ஆரம்பிச்சிருங்க. शमित जटिमारंभा कंपातटी निकटे चरी निहत दुरितस्तोमा सोमार्धमुद्रित कुन्तला फलित सुमनो वाञ्छा पाञ्चायुधि परदेवता सफलयतु मे नेत्रे गोत्रेश्वर प्रियनन्दिनी. ஷமித ஜடிமா ஆரம்பா. ஜடிமைன்னா ஜடத்தன்மைன்னு ஒரு அர்த்தம். ஜடத்தன்மை அப்படின்னா என்னது? அஜ்ஞானமாக இருந்தாலும் ஜடத்தன்மை தான். ஜடமாட்டம் இருக்கேன்னு கேட்க மாட்டல, அஜ்ஞானமாக இருக்கிறது. இன்னொன்று குளிர், ரெண்டுமே அர்த்தம் உண்டு. ஜடிமைன்னு இங்கே ஜடிம ஆரம்பா ஷமிதான்னு சொல்லும்போது நீக்குபவள். ஷமிதான்னா நீக்குபவள், சமணம் பண்ணுறான். சமணம் பண்ணுறதுனாலே காலி பண்ணுறது, நீக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ ஜடிம ஆரம்பா அஞ்ஞானத்தை முளையிலேயே கிள்ளி எரிஞ்சு விடுறாளாம். தேவியை கும்பிட்டோமானா அவளை ஆரம்பிக்கிற நேரத்திலேயே நம்மளுடைய அஞ்ஞானத்தை நீக்குபவள். கம்பா தடி நிக்கட்டே சரி. கம்பா தடின்னா இந்த கம்பை நதிக்கரையில் அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தேவி. நிகத துரித ஸ்தோமா. ஸ்தோமம்னு நமக்கு தெரிஞ்ச முதல் அர்த்தம் என்னன்னா ரிக்கு மந்திரங்களுக்கு ஸ்தோமம்னு பேர். ஏன்னா ரிக்வேதத்தில் சொல்கிற மந்திரங்களுக்கு. ஆனால் இந்த இடத்துல ஸ்தோமம்னா இன்னொரு அர்த்தம் இருக்குது, குவியல்னு அர்த்தம். ஸோ துரித ஸ்தோமம், துரிதம்னா பீடைகள், நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள். இந்த கஷ்டங்கள்லாம் குவியலாட்டமாக இருக்குது நம்மளுக்கு. அப்படியே கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் இந்த சம்சாரத்தில். அதை நிகத்தான்னா நீக்குபவள். ஸோ அந்த நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் ஒரேடியாக நீக்கிடுறா தேவி. அந்த குவியலான கஷ்டங்கள் கூட மொத்தமாக நீக்கிடுறா. சோம அர்த்த முத்ரித குந்தலா. சோம அர்த்தான்னா இந்த பிறை சந்திரன். அர்த்த சோம. அர்த்தன்னு சோமன்னா அது சந்திரன், அர்த்தன்னா பாதி. ஸோ பாதி சந்திரன், பிறை சந்திரன், அஷ்டமி சந்திரன் இல்லையா? அஷ்டமி சந்திர விப்ராஜன்னு சொல்கிறோம்ல, தலிகஸ்தல சோபிதான்னு. ஸோ அந்த 8வது நாளான சந்திரனை தன் தலையில் வைத்து கொண்டிருக்கக்கூடியவள். குந்தலம்னு இது சுருளான முடிகள், அடர்ந்த முடி மேலே சந்திரனை வைத்து கொண்டிருக்கக்கூடியவள். பலித சுமனோ வாஞ்சா. சுமனகன்னு சொன்னான்னா நிறைய அர்த்தம் உண்டு. சுமனஸ்னால நல்ல மனமுடையவர்களுக்கு சுமனகன்னு அர்த்தம். சுமனகான்னு சொன்னால் வாசம் மிகுந்த மலர்களுக்கு சுமனகான்னு அர்த்தம். இன்னொன்று சுமனகான்னு சொன்னால் நல்ல மனமிக்க தேவர்கள்னு ஒரு அர்த்தம். கடைசியாக சாதுன்னு ஒரு அர்த்தம். சுமனகான்னு நல்ல மனமுடையவர்களாக சாதுக்கள் சொல்ல மாட்டோமா? ஸோ சுமனோ வாஞ்சா பலித, அதாவது இந்த சாதுக்கள் என்ன ஆசைப்படுகிறார்களோ நல்லவர்களுடைய ஆசைகளை பலித்தம்னு பலன் கூடியவளாக. ஸோ நல்லவர்கள் என்னென்ன ஆசைப்படுறாளோ அவளுக்கு அதெல்லாம் கிடைக்கும், சித்திக்கும் தேவி இருக்கிறதுனால. பாஞ்சாயுதி, பஞ்ச ஆயுதங்களே உடையவள். இப்போ விஷ்ணு துர்கையா நம்ம நினச்சோமானா 5 ஆயுதங்கள் கையில் இருக்குது. சங்கு, சக்கரம், கதை, வில்லு, வாள். ஸோ இப்படி 5 பஞ்ச ஆயுதங்களை கையில் கொண்டவள் பரதேவதைன்னு சொல்கிறோம் இல்லையா தேவியை. எல்லாத்துக்கும் மேலான இருக்கக்கூடியவள், அதனால தான் பரதேவதைன்னே பேர் அவளுக்கு. ஸோ பரதேவதை. சபலயதுமே நேத்ரே. அவள் என்ன பண்ணணும்? என்னுடைய கண்களுக்கு எதிராக வரணும். என்னுடைய கண்களை பலனளிக்கக்கூடியவளாக இருக்கட்டும்னு அர்த்தம். கண்ணுக்கு முன்னாடி தேவியை பார்க்கணுங்கிறார். தேவியனே கடாட்சிக்கணும்னு சொல்கிறார். கோத்ரேஸ்வர பிரியநந்தினி அவளை அட்ரஸ் பண்ணுறார். கோத்ரான்னா மலைன்னு அர்த்தம். கோத்திரம். ஸோ மலைன்னு அர்த்தம். ஸோ கோத்ரேஸ்வர மலையரசன், கோத்திரத்துக்கெல்லாம் ஈஸ்வரனான மலையரசன் ஹிமவானுடைய பிரியநந்தினி, அவருக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய மகளாக, ஹிமவான் மகளாக இருக்கக்கூடிய அந்த பார்வதி, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தேவி காமாட்சி என்னுடைய கண்களை கடாட்சிக்கட்டம், குளிர கடாட்சிக்கட்டம்னு சொல்றாங்க. शमित जडिमारंभा कंपातटी निकटे चरी निहत दुरितस्तोमा सोम अर्धमुद्रित कुन्तला फलित सुमनो वाञ्छा पाञ्चायुधि परदेवता सफलयतु मे नेत्रे गोत्रेश्वर प्रियनन्दिनी मम तु दिशना पीड्या जाड्डातिरेककथं त्वया कुमुद सुषमा मैत्री पात्रेवतं सितकुन्तलां जगति शमितस्तम्भां कंपा नदी निलयाम् असौ श्रयति हि गलत्तन्द्रा चन्द्रावतं सधर्मिणीं.
ஸோ ஜாட்யாதிரேக, ஜாட்யா அதிரேகம், அதிரேகம்னு ஜாஸ்தி, கம்பேரிட்டிவாக ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஜடத்தன்மை அல்லது குளிர். ஸோ ஜாட்ய அதிரேகம் தொயான்னு சொல்லும்போது உங்ககிட்ட குளிர் ஜாஸ்தி இருக்குது. ஏன்? தேவி குளிர்ந்த கடாட்சத்தை உடையவள். தேவி பார்த்தாலே நம்மளுக்கு அந்த அஜ்ஞானம்லாம் நீங்கக்கூடிய அளவுக்கு அவள்கிட்ட அந்த குளிர்ந்த கடாட்சம் இருக்குது. அதனால உங்ககிட்டயோ குளிர் ஜாஸ்தி. அப்படிப்பட்ட நீ மமது திஷனா பீடியா கதம், நீ என்னுடைய இந்த புத்தியில் உள்ள ஜடத்தன்மையை, என்னுடைய புத்தி ஜடமாக இருக்குது, என்னோட புத்தி அஜ்ஞானத்தில் மூழ்கி கிடக்கு. ஸோ திஷனம்னா புத்தின்னு அர்த்தம். ஸோ திஷனா பீடியா, நீ உன்னுடைய குளிரை வச்சுட்டு என்னுடைய குளிரை நீ எப்படி நீக்குவைன்னு கேட்குறான். குளிர் சாமான் குளிரை நீக்குமா அப்படின்னு ஒரு இதாக கேட்குறாரு. தவிர ரெண்டு அர்த்தம் இருக்கு இல்லையா ஜாட்டியாங்கிறது. ஸோ தேவி தன்னுடைய குளிர்ந்த கடாட்சத்தால் நம்முடைய ஜடத்தன்மையான அஜ்ஞானத்தை நீக்குவேன். ஆனால் இவர் விளையாட்டாக கேட்குறார், நீயே குளிர்ச்சி, என்னுடைய குளிர்ச்சி நீ நீக்குவியா அப்படிங்கிற மாதிரி இந்த அந்த ஜடத்தை வச்சுன்னு விளையாடி இருக்காரு. இங்கே வார்த்தை ஜாலம் பண்ணியிருக்கார் அவர். ஸோ ஒன்னால் எப்படி என்ன நீக்க முடியும் அப்படின்னு கேட்குறார். கதம் குமுத சுஷமா மைத்ரி பாத்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்? குமுத சுஷமா, சுஷமானாலே அழகு. ஸோ குமுத மலர்கள் ராத்திரி வேளையில் மலரக்கூடிய அந்த குமுத மலர்களுடைய மைத்ரி பாத்திரம் யாரு? ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய பாத்திரம் யாருன்னா சந்திரன். ஸோ சந்திரன் வந்தால் குமுத மலர்கள்லாம் மலரும். இப்போ சூரியனுக்கு ஃப்ரெண்டுன்னு யாராவது சக்கின்னு வருது. நம்ம இதை பார்த்தோம்னா சூரிய சதகத்தில் பார்த்தோம்னா தன்னுடைய ஃப்ரெண்டாக நினைக்கிறது. சூரியனும் இந்த தாமரையும் ஃப்ரெண்டு. அதே மாதிரி குமுத மலரும் சந்திரனும் ஃப்ரெண்டு. ஸோ அப்படி மைத்ரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பாத்திரமான சந்திரனை வதம்சித குந்தலாம், வதம்சம் இல்லைன்னா அவதம்சம் எல்லாமே ஆபரணம்னு அர்த்தம். ஸோ உன்னுடைய தலைமுடியை நீ அழகுபடுத்தி கொண்டிருக்கிறாய். அந்த மைத்திரி பாத்திரமான சந்திரனை நீ தலையில் சூடி உனக்கு ஆபூஷணமாக தரித்திருக்கிறாள். ஜகதி ஷமித ஸ்தம்பாம், ஸ்தம்பனம்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸ்தம்பனம்னு ஸ்டாச்சு அப்படின்றா இல்லையா? அப்படியே நிற்கிறது அப்படின்னு அர்த்தம். ஒன்றுமே சித்தம் வேலை செய்யலை, ஸ்டூப்பிடாட்டமாக நிற்கிறதுன்னு அர்த்தம் அது. ஸோ ஸ்தம்பாம், ஷமித ஸ்தம்பாம், இந்த ஜகத்துக்கே அந்த ஸ்தம்பனம்ங்கிற அந்த ஸ்டூப்பிடிட்டியை அல்லது அறியாமையை ஷமிதானது நீக்குபவள், சமனம் பண்ணக்கூடியவள். அக்னியை சமனம் பண்ணுன்னு சொன்ன அர்த்தம் அக்னியை அணைச்சிடு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சமனம் பண்ணுறது. அதை மாதிரி அந்த உலகத்தை அந்த ஜடத்தன் நீக்குபவளாக நீ இருக்கிறாய் ஜகத்துல. கம்பா நதி நிலையாம் அசௌ, கம்பா நதிக்கரையில் வசிக்கக்கூடிய இவள், அசௌன இவள். ஸ்ரயதீஹி கலத்தந்திரா அல்ல சந்திராவதம்ச சதர்மிணி, சந்திர அவதம்சம், சந்திர அவதம்சம் சந்திரனை ஆபரணமாக உடைய சிவன். இந்த இடத்துல சிவனை குறிக்கிறது. அவதம்ச சதர்மினின்னு சொல்லிட்டார். சதர்மினன் அவருடைய தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவள், சதர்மான்னு சொன்னான்னா மனைவின்னு அர்த்தம். ஸோ சிவன் தலையில் சந்திரனை சூடின்னு இருக்கார். ஸோ அந்த தலையில் சூடிய சந்திரனை தலையில் சூடிய சிவனுக்கு ஒய்ஃபாக மனைவியாக இருக்கக்கூடியவள் ஸ்ரயதிஹி கலத்தந்திரா, அதாவது அவளுக்கு தந்திரங்கிறதே கிடையாது. ஸோ கலத்தந்திர தடை ஸ்ரயத்தின்னு ஆஸ்ரயத்தின்னு அவள் ஆதரிக்கிறாள். என்னது? சோம்பேறித்தனமே அவள்கிட்ட நெருங்காது. ஸோ நம்மளுடைய சோம்பலையும் தடையின்றி நீக்குபவள் அப்படின்னு எடுத்துக்கணுங்க. ஸோ ஸ்ரயதிஹி கலத்தந்திரா, அதாவது தாமச குணம். தந்திரம்னாலே சோம்பல்னாலே தாமச குணம். நம்மளுடைய தாமச குணம் தான் அஜ்ஞானம். ஸோ அந்த அஜ்ஞானத்தை நீக்கி நம்மளுக்கு ஆசிரியத்தை தருகிறாள். அப்படிப்பட்ட தேவின்னு இங்கே வர்ணிக்கிறேன். ममतो दिशना पीड्या जाड्या अतिरेक कथं त्वया कुमुदस्तु क्षमा मैत्री पात्री कंपा नदी निलयाम् असौ शक्तिः किल ரொம்ப சவுண்ட் கட்டா இருக்கு லக்ஷ்மி. परिमल परिपाक उद्रेकं पयोमुचि काञ्चने शिखरिणि पुनर्द्वैधी भावं शशिनि अरुण आतपम् अपि च जनयन् कम्बोः लक्ष्मीम् अनम्बुनि कोऽप्यसौ कुसुमधनुष काञ्ची देशे चकास्ति पराक्रमः. பரிமள பரிபாக உத்ரேகம்,
பரிமளம்னா இது நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய பரிபாக்கம்னா இந்த இடத்துல சந்தன குழம்புன்னு எடுத்துக்கணும். பரிபாக்கம்னா செய்யப்பட்ட பரிமளத்தால் செய்யப்பட்டன்னு இந்த இடத்துல பயோமுச்சின்னு சொன்னா பாலை கொடுக்கக்கூடிய முச்சன்னா விடுறதுன்னு அர்த்தம். ஸோ பால் எங்கேருந்து வரும்? ஸ்தனத்திலேருந்து வரும் இல்லையா, மார்பகங்கள்லேருந்து வெளிப்படக்கூடிய அந்த 2 மார்பகங்களில் சந்தன பூச்சின்னு இருக்கான். ஸோ பரிமள உத்ரேகம், சந்தன குழம்பெல்லாம் நெஞ்சில் பூசிண்டு அப்படி மணக்க இருக்காளாம் தேவி. காஞ்சனே சிகரிணி, காஞ்சனமான மலை. காஞ்சனம்னா பொண்ணு, தங்கம். தங்கத்துடைய மலை என்று சிகரமுடையது இது மேருமலை. ஸோ மேருமலை மொத்தமே தங்க வடிவம், தங்கம் இது மலை அது. ஸோ மேருமலையுடைய புனர்த்வைதீபாவம்னு அர்த்தம். மேருமலையை 2ஆக ஆக்கி 2 மார்பகங்களாக பண்ணிட்டாலாம். தேவியோட மார்பகங்கள் அவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டாரோ. ஸோ விராட்ட ரூபமாக அப்படி தேவி அப்படி அமர்ந்திருக்கா இங்கே உலகம் முழுக்க ஆக்கிரமிச்சுண்டு. ஸோ அந்த மேருமலையை 2ஆக துவைதீபாவம் 2ஆக செய்தது போன்ற அந்த மார்பகங்களில் நல்ல பரிமளமான மனம் மிகுந்த சந்தன பூஜை பூசிக்கொண்டிருக்கிறாள். சசினி அருண ஆதபம். ஆதபம்னா வெயில்னு அர்த்தம், தபிக்கக்கூடிய வெயில் ஆதபம். ஸோ சசினி எந்த சந்திரனில் சூட்டை உண்டாக்குறான்னா எந்த சந்திரன்? இங்கே சிவனுடைய தலையில் இருக்கிற கூட சந்திரன். ஸோ இவளுடைய அந்த சிவந்த கலர், அந்த காலுள்ள இந்த இப்போ சிவந்த கலர் பார்வதிக்கு சிவந்த கலர் கிடையாது. ஆனால் பாதமோட அடிப்பாதம் வந்து எப்போவுமே பொண்ணு அப்படி ரெட் கலரில் இருக்கும், அப்படி செந்தாமரை போல பாதங்கள். அந்த பாதங்களுடைய அழகாகப்பட்டது அந்த சந்திரன், சிவனுடைய தலையில் உள்ள சந்திரனில் ஆத்தபம்னு என்னது, அப்படியே ரெட் கலரில் அந்த சிவந்த அந்த கலரை உண்டாக்குறது. இவளுடைய சந்திரனில் போய் அந்த சந்திரனோட கலரையே மாற்றிடுறது, வெள்ளை கலரை, அந்த வெயில் பட்டார் போல அப்படிங்கிற மாதிரி அந்த சிவந்த தாமரை மலர்ந்த மாதிரி ஆயிடுது சந்திரன்ல. அபீச்ச ஜனயன் கம்போஹோ லக்ஷ்மி. அது மட்டும் இல்லை, அனம்புனின்னு சொன்னால் அம்புன்னு தண்ணி, அம்புனின்னு தண்ணி இல்லாத இடம். ஸோ சங்கு வந்து எங்கே கிடைக்கும்? கடலில் கிடைக்கும், தண்ணியில் தான் வரும். சங்கெல்லாம் பிறக்கிற இடம் வந்து தண்ணீரில் பிறக்கும். ஆனால் இங்கே தண்ணியே இல்லை. ஆனாலும் இங்கே ஒரு ஐஸ்வர்யமாக ஒரு சங்கு இருக்குன்றார். காமாட்சிட்ட ஒரு சங்கு இருக்குது. என்ன சங்குன்னு இது கழுத்து, சங்கு கழுத்தை வர்ணிப்பா இல்லையா, கழுத்து வந்து சங்கு கழுத்துன்னு தான் சொல்லுவாள், அதான் வர்ணனை. ஸோ ஜனயன் கம்போஹோ லக்ஷ்மி, தேவியுடைய கழுத்து சங்கு வடிவத்தில் இருக்கிறது, தண்ணி இல்லாத இடத்தில் சங்கு பிறந்தார் போல. அப்படி லக்ஷ்மி ஐஸ்வர்யமாக யாரோ ஒருத்தி, ஏதோ ஒன்று, கோபியசவ் என்னதுன்னு வர்ணிக்க முடியாத ஒரு தெய்வம். குசுமதனுஷக பராக்கிரமக, அதாவது மன்மதனுடைய பராக்கிரமத்தை காட்டிக்கொண்டு. மன்மதனுடைய பராக்கிரமம் என்னது? ஸ்ருங்காரம் தான். எல்லாரையும் ஸ்ருங்காரத்தில் அடித்து தள்ளிடுறான் இல்லையா அவன். ஸோ அந்த ஸ்ருங்காரமே உருவெடுத்த அந்த காமாட்சி காஞ்சி தேசே சகாஸ்தி, காஞ்சிபுரத்தில் பளபளப்பாக மின்னிக்கொண்டிருக்கிறாள். சகாசம்னா இது ஒளி பொருந்தி, காஷம்னாலே ஒளி, சகாசம்னா நல்ல ஒளி. ஸோ அப்படி காஞ்சிபுரத்தில் ஒளி பொருந்தி இருக்கிறாள்னு சொல்லுவாங்க. परिमल परिभागोत्रेगं पयोमुचि काञ्चने शिखरिणी पुनर्द्वैदीभावं शशिनी अरुण आतपम् अभीच जनयन् कम्बोः लक्ष्मीम् अनम्बुनि कोऽपि असौ कुसुमधनुषः काञ्चीदेशे சகாஸ்தி பராக்கிரமஹ. இது ஓகேவா இருக்கு. புரதமயிதுர்வாமோ உத்சங்கஸ்தலேன ரசஜ்ஞயா சரச கவிதா பாஜாம் காஞ்சிபுரோதர சீமயா தடபரிசரைர்நிஹாராத்ரோ वाचोभिरकृत्रिमैः किमिव न तुलाम् अस्मच्चेतो महेश्वरी गाहते நீகார அத்ரேஹே வச்சோபிகி. இப்போ தேவி எங்கெல்லாம் இருக்கா, தேவியோட இடங்கள் என்னெல்லாம்னு சொல்ற லிஸ்ட் பண்றாங்க. ஸோ புரதமயதுக்கு வாம உத்சங்க ஸ்தலம். வாமான இடது, வாமன அழகுன்னு ஒரு அர்த்தம், வாமன லெஃப்ட் இடதுன்னு ஒரு அர்த்தம். ஸோ உத்சங்கம்னா மடி. ஸோ தேவியோடைய இருப்பிடம் எங்கே இருக்குது? சிவனுடைய புறதமைத்துக்கு, புறத்தை வென்ற, புறத்தை 3 முப்புறங்களை அடக்கிய, தமனம்னா அடக்கிறது, முப்புறங்களை அடக்கிய அந்த சிவனுடைய இடது அங்க மடியில் இது வீட்டிருக்கிறது ஒரு இடம். தேவிக்கு அது ஒரு இடம். ரசக்ஞயா
ரசரூபமாக அவள் எங்கே இருக்கான்னா சரச கவிதாபாஜாம். சரச கவிதைன்னு நல்ல சிங்கார கவிகள் அப்படி கொண்டாடி தேவியை வர்ணிக்கிறாள் இல்லையா, அப்படி அந்த சிங்கார கவிதைகளில் அவர்களுடைய கவிதைகளில் பங்கெடுத்து கொண்டு அந்த ரச வடிவமாக இருக்கக்கூடியது யாருன்னா தேவிதான். ஸோ அந்த காமாட்சிக்கு அது ஒரு இடமா இருக்குது. காஞ்சிபுர உதர சீமையா, காஞ்சிபுரத்தில் நடுவில் இருக்கா. உதரம்னா வயிறு எங்கே இருக்குது, சென்டர் ஆஃப் தி பாடி. ஸோ அந்த மாதிரி காஞ்சிபுரம் என்ற ஊரின் நடுவே மத்தியமணியாக வீற்றிருக்கிறாள். அதை தன் எல்லையாக கொண்டு அந்த மத்தியமணியாக வீற்றிருக்கிறாள். அது 3வது இடம். நீகார அத்ரேகே, நீகாரன்னு பனி, நீகாரனா பனி. ஸோ பனிமலை, ஹிமாலயாஸ், அந்த ஹிமாலயா மவுண்டன்ஸில் தட பரிசரைகி, அந்த ஹிமாவனுடைய மகளாக அந்த தட பரிசரம்னா என்னது, தாழ்வரைகள். ஸோ அந்த ஹிமாலயா மவுண்டன்ஸோட தாழ்வரைகள் அவளுக்கு ஒரு இடம். ஸோ அங்கே ஹிமாலயாஸில் பார்த்தோம்னா கௌரி குண்டு எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ கௌரி குண்டுனா கௌரி அங்கே இருந்திருக்கா இல்லையா. ஸோ அது ஒரு இடமா இருக்குது. தட பரிசரம் அந்த அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிறாள், அது ஒரு இடம். வச்சோபிகி அக்கிருத்திரிமைகி, அக்கிருத்திரிமம்னா கிருத்திரிமம்னா என்னது, பொய்யானது, நாட் ரியல். அக்கிருத்திரிமைக்கு என்ன, பொய் இல்லை, ஃபுல்லாக சத்து, உண்மையான வேத வார்த்தைகள். ஸோ அக்கிருத்திரிமம்னாலே செய்யப்படாத, யாராலும் செய்யப்படாத, அப்படி தானே தோன்றிய வேதம். ஸோ வச்சோபிகி, அந்த வேத வாக்குகளில் தேவி விளங்குகிறாள், இது ஒரு இடம். ஸோ வேதத்தில் தேவியை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்கு. கிமிவ துலாம் அஸ்மத் சேத்தக, ஏன் என்னுடைய மனசு, எங்களுடைய மனசை கூட தேவி இருக்கிற இடமா ஏன் இருக்கக்கூடாது, அப்படி வச்சுக்கோ ஏன்றார் இந்த இடத்துல. ந துலாம், துலாம்னா அதுக்கு ஈடாக, இப்படி 5 இடம் தான் மட்டும் இல்லை, எங்களோட மனசுலேயும் நீ தான் இருக்கையம்மா அப்படிங்கிறார். கிமிவ ந துலாம் அஸ்மத் சேதக, எங்களுடைய ஹிருதயத்தில் சேதனா சக்தியாக எங்களுடைய ஹிருதயத்திலும் நீ தான் இருக்கிறாய். கிமிவ, அது ஏன் சொல்லக்கூடாது, அதுவும் உன்னோட ஒரு இடம்தான். மாகேஸ்வரி காகத்தே, காகத்தே என்னது, அப்படியே மூழ்கி இருக்கிறாள். ஸோ இந்த இடத்துலலாம் எப்படி தானே அப்படி எல்லாம் சுயமாக இருக்கிறாளோ அது மாதிரி எங்கள் மனதிலும் நீயே வீற்றிருக்கிறாய் சொல்றார் மூப்பன். ராதே கிருஷ்ணா, ஆரம்பிக்கிறேன். பண்ணுங்க. काचिपुरमुदरसीमया तटपरिसरैः निहार अग्रेः वचोभिः अकृत्रिमैः किमिव न तुलाम् अस्मच्चेतो महेश्वरी गाहते नयनयुगलीम् अस्माकीनां कदानुपलेग्रहीं विदधति गतौ व्यापूर्वाणा गजेन्द्रचमत्क्रियां मरकतरुचो माहेशाना घनस्तननमृताः सुकृतविभवा प्राञ्चः काञ्चीवदं सदुरन्तराः. முதல் லைன் வந்து 4வதா பார்க்கலாம், 4வது லைனாக பார்க்கலாங்க. கதௌ வியாக்குர்வானா கஜேந்திர சமத்கிரியாம் விதததி, அதாவது கதவுனா நடையில், தேவி நடக்கிறா, ஜல் ஜல் நடக்கும்போது கஜேந்திர சமத்கிரியாம் யானையோட சமத்காரத்தை பண்ணிட்டு இருக்காள். யானை நடை சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி யானையோட நடையாக வியாக்குர்வானான செய்கை, அப்படி நடக்கிறதுங்கிற ஒரு செய்கை பண்ணும்போது யானையோட நடையை ஒத்ததாக இருக்கிறது. விதததி, ஷீ டஸ், அவ்வாறு நடக்கிறாள், யானை கதியில் நடக்கிறாள். மரகத ருச்சக தேகே, ஸோ தேக ஈஷானா, ஈஷானான்னு சொன்னா ரூலிங் ஓவர், ஈஷன்னு சொன்னாலே ஈசன் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். ஈஷன்னு சொன்னாலே ஈஷத்தே இது ஈஷக. ஈஷத்தேன்னு எல்லாரையும் ஆட்டி படைக்கிற தன்மை, எல்லாரையும் அப்படி சாமர்த்தியமாக லீடர்ஷிப் குவாலிட்டி, அதுதான் ஈஷானான்னு பேர். ஸோ மரகத ருச்சா, மரகத மாணிக்க ஷியாமா இல்லையா, அப்படி மரகத மாணிக்க கல் போல இருக்கக்கூடிய அந்த ருச்சக கலர். ஸோ தேக ஈஷானா, ஸோ அப்படி எல்லாரையும் அப்படி ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறவளாக. கனஸ்தன நம்ரிதா, கனஸ்தனம்னு ஸ்தனபாரம் ஜாஸ்தியாக இருக்குது, கனமான ஸ்தனங்களினால நம்ரிதா, கொஞ்சம் பெண்டாக இருக்கா தேவி. வந்து ஸ்தனங்கள் வந்து அப்படியே வளைந்த மார்பகங்களாக அப்படி இருக்கிறாள். சுக்ருத்த பிராஞ்சகா சுக்ருத்த விபவாக, அதாவது பிராஞ்சகான்னு சொன்னால் பிராக்குன்னு அர்த்தம்.
இதில் கிராமர் பார்த்தோம்னா சோஹோ குஹு அப்படின்னு வரும். சாங்கிற இடத்துல கா போட்டு பார்க்கணும். பிராக்குன்னு சொன்னான்னா முன்னாடி, பூர்வ புண்ணியம். பிராஞ்சக சுக்ருத்தான புண்ணியம். ஸோ பிராஞ்சக சுக்ருத முன்னாடி செய்த புண்ணியத்தினுடைய வைபவத்தால் விபவாக காஞ்சீவதம்ச துரந்தராக. துரந்தரம் சொன்னாலே பொறுப்பை வகிக்கிறதுன்னு அர்த்தம். துரந்தரதே துரம்னா ஹெட்னா இது லீடர்ஷிப். ஸோ அந்த பொறுப்பை வகிக்கக்கூடியவளாக காஞ்சிவதம்ச காஞ்சிபுரத்துக்கே ஆபரணமாக இருக்கக்கூடியவள். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்த புண்ணியத்தினால அவர்களுடைய அந்த பாரத்தையெல்லாம் தானே தாங்குறா இல்லையா, பொறுப்படுத்துண்டு. அப்படிப்பட்டவள் கதானு நயனயுகளையும் அஸ்மாக்கீனாம்னா எங்களுடைய நயனயுகளை 2 கண் பார்வையில் கதானு பலே கிரகீம் எங்களுக்கு அந்த பலன் அமையாதா அப்படின்னு கேட்குற ராசியா. அதாவது தேவி எங்களுடைய கண் பார்வையில் வரணும், எங்களுக்கு குளிர கடாட்சிக்கணும், எங்களுடைய கண் பார்வைக்கு பலனை கொடுக்கணும். கண் பெற்ற பலன் இது தேவியோட கோவிலில் போய் தேவி தரிசனம் பண்ணுறது. அது மாதிரி இங்கே மூக்கர் கேட்குறாரு, எங்களுக்கு சாட்சாத்தாக நேரில் வந்து எங்களுக்கு பலன் அளிக்கக்கூடாதான்னு கேட்குறாரு. नयनयुगलीं अस्माकीनां कदानु फले ग्रहीं विदधति गतौ या कुर्वाणा गजेन्द्र चमत्क्रियां मरकतर्चः देह ईशाना गणस्तनमृताः सुकृतविभवाः प्राञ्चः काञ्चीवतं सदुरन्तराः. पराशक्तिये नमः. मनसि जयशः पारम्पर्यं मरन्दजरी सुवां कविकुलगिरां कन्दं कम्पानदीतटमण्डनं मधुरललितं मत्कं चक्षुर्मनीषिमनोहरं पुरविजयिनः सर्वस्वं तत्पुरस्कुरुते कदा. ஸோ மனசிஜ யசக பாரம்பரியம். பரம்பரையாக தொடர்ந்து வருதுன்னு அர்த்தம். ஸோ பரம்பரையாக தொடர்ந்து வரக்கூடிய மனசிஜ யசக. மனசிஜன மனதில் தோன்றிய மன்மதன். ஸோ விஷ்ணுவுடைய மனதில் பிறந்தவன் தான், தோன்றியவன் தான் மன்மதன். ஸோ மனசிஜ யச பாரம்பரியம், அந்த மன்மதனுடைய ஸ்ருங்காரம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்ருங்காரம். மறந்த ஜரி சுவாம்னா பிரசுவாம்னு பிராவை சேர்த்துக்கணும். அர்த்தனான்னு சம்ஸ்கிருதம் வரும்போது பிரார்த்தனான்னு அர்த்தம் புரிஞ்சிடும். சித்திரம்னு விசித்திரம்னு சொன்னால் அர்த்தம் புரிஞ்சிடும் நம்மளுக்கு. அது மாதிரி இங்கே சுவாம்னா பிரசுவான்னா பிரசவிக்கிறது. ஸோ மறந்த ஜரி சுவாம். மறந்தன்னு சொன்னாலே தேன். மறந்த ஜரின்னா பெருக்கு. தேனை பெருக்குகின்ற அந்த பிரசவிக்கக்கூடிய தேன் போன்ற வார்த்தைகளை பெருக்காக அப்படி கொண்டு வரக்கூடிய கவிகுலகிராம் கந்தம். கவிகுலம்னு இது கவிதைகள் புனையக்கூடியதில் வல்லவர்களான கவிகளுடைய மூலம் வேர். கந்தம்னா வேர். ஸோ அந்த சிங்கார கவிகள் வந்து சிங்காரத்தை அப்படி பெருக்காக கொண்டு வரதுக்கு காரணம் யாருன்னா தேவின்னு விட்டார் இங்கே. அவ்வளோதான். ஸோ மனசிஜன்கிறது இங்கே சிங்காரத்தை குறிக்கிறது. மனசிஜ யசக அவனுடைய புகழ் என்னது? சிங்காரத்துக்கு தான் அவன் புகழ் பெருந்தியவன். எல்லாரையுமே சிங்காரத்துக்கு ஆட்பட்ட வச்சுடுவான். காமன்னே பேர் அவனுக்கு இல்லையா? ஸோ அதனால அவனுடைய அந்த சிங்காரத்தை சொல்லக்கூடிய கவிகளின் வார்த்தைகளை, அந்த கவித்துவத்தை பெருக்குபவளாக, பிரசவிக்கக்கூடியவளாக, தேன் போன்ற வார்த்தைகளை பிரசவிக்கக்கூடியவளாக, அந்த கிராம் கந்தம் அந்த வார்த்தைகளுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தேவி. கம்பா நதி தட மண்டனம்னு அலங்காரம், பூஷணம்னு அர்த்தம். ஸோ கம்பா நதி ஓடக்கூடிய அந்த கரையில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துக்கே ஆபரணமாக விளங்கக்கூடிய தேவி. ஸோ மதுர லலிதம் மனிஷி மனோகரம். மனிஷின்னு சொன்னாலே புத்தின்னு அர்த்தம் இல்லையா? மனிஷா பஞ்சகம்னு ஆதிசங்கர் எழுதியிருக்கார் இல்லையா? புத்தியை பற்றி எழுதுவோம். மனிஷா பஞ்சகம்னு 5 ஸ்லோகம் பண்ணியிருக்கார் அவர். ஸோ மனிஷி மனோகரம்னா அப்படி புத்திக்கு ரொம்ப பிரியமான, அதாவது புத்தியை ஆக்கர்ஷிக்கக்கூடிய மதுர லலிதாம், மதுரமான மென்மையாக இருக்கக்கூடியவள். லலிதம்னு அப்படியே அழகாக கோமளமாக மென்மையாக இருக்கக்கூடிய தேவி.
புறவிஜயனக சர்வஸ்வம். இந்த தேவி எப்படிப்பட்டவள்? புறவிஜயனக, புறத்தை எரித்த, முப்புறங்களை எரித்த சிவனுடைய சர்வஸ்வம். ஸ்வம்னு சொத்துன்னு அர்த்தம். ஸோ சர்வஸ்வம்னு மொத்த சொத்தே தேவி தான். ஸோ புறமெரித்த சிவனாருடைய சொத்தாக இருக்கக்கூடியவள் தேவி. அப்படிப்பட்ட அந்த தேவியானவள் கதா மத்கம் சச்சுகு தஸ் புரஸ்குருதேன்னு கேட்குறார். கதான்னு எப்பொழுது, மத்கம் சச்சுகு முந்தின லைனில் இருக்கு. என்னுடைய பார்வையில், சச்சுன்னு பார்வை இல்லையா, சிலப்போ பார்வைன்னு சொல்லுவோம், சிலப்போ கண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ என்னுடைய பார்வையில் புரஸ்குருதே, எப்பொழுது அவள் முன்னாடி வருவாள். ஸோ தேவியை நான் எப்பொழுது கண்ணார காண்பேன். இப்படியெல்லாம் ஒரு பிரபலமாக புகழ் பொருந்திய அந்த தேவியை, மதுரமான வார்த்தைகளுக்கு அதிபதியாக இருக்கா, தேன் போன்ற வார்த்தைகளை கொடுக்குறா, புத்திக்கு அப்படியே மனோகரமாக ஆக்கர்ஷிக்கக்கூடியவளாக இருக்கிறாள், கோமலமாக இருக்கிறாள், புறவிஜயனாக என்று சொல்லக்கூடிய சிவனுடைய சொத்தாக இருக்கிறாள். இப்படியெல்லாம் புகழ் பொருந்திய தேவி எப்பொழுது என் கண் முன்பு தோன்றுவாள்னு கேட்குறாள். शिथिलिततमूलीलां नील अरविन्द विलोचनां दहनविलसत्फलां श्रीकामकोटिमुपास्महे करधृतलसत्शूलां काल अरिचित्तहरां परां मनसिज कृपालीलां लोल अलकाम् अलिकेक्षणाम्. சிதிலித தமோலீலாம், தமஸ்னாலே இந்த அஜ்ஞானத்தை குறிக்கக்கூடியது இல்லையா, தமஸ்னாலே இருள்ங்கிறது இங்கே அஜ்ஞானம். ஸோ சிதிலிதம், சிதிலம்னா சிதிலமாக்கிடுறது, தமிழில் சிதிலம் அடைகிறது சொல்கிறோம். சிதிலமாக்கிடுறதுன்னு என்ன அர்த்தம்? கீழாக்குறது, ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுறது. நம்மளுடைய அஜ்ஞானத்தை மொத்தமாக நீக்கிவிடக்கூடியவளை, சிதிலம் அடைய செய்யக்கூடியவளாக லீலை புரிகிறாள் தேவி. அந்த லீலை பண்ணக்கூடியவளாக தேவி இருக்காக. எங்க? நீல அரவிந்த விலோச்சனம், காஞ்சிபுரத்தில் இருந்து கொண்டு நீல அரவிந்த, நீல அரவிந்தம் சொன்னாலும் இந்த நீலோத்பலம்னு சொல்லுவோம், நீல அரவிந்தம் சொல்லுவோம், குமுத மலர்னு எப்படி வேணால் சொல்லலாம், நீலத்தாமரை, அப்படி அந்த மாதிரி உள்ள விலோச்சனம் தேவியுடைய பார்வை. தேவியுடைய கடாட்சம் எப்படி இருக்குன்னு சொன்னால், தேவியுடைய கடாட்சம் எப்படி இருக்குன்னு சொன்னானா, அப்படி நீல தாமரை போல அப்படி கரு விழிகளோட அந்த கடாட்சம் அப்படி அழகாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த தேவி தகன விலசத் பாலான்னு சொன்னான்னா நெற்றின்னு அர்த்தம். ஸோ தகனனா எரிக்கிறது இல்லையா, அக்னி இல்லையா, தகனம்னால எரிக்கக்கூடியது. ஸோ அக்னியை மூன்றாவது கண்ணாக கொண்டவள், மூன்றாவது கண்ணாக அக்னியை உடையவள் பாலாம். லீலாகத ஆசிரித காஞ்சிகாம். லீலாகதான்னு சொன்னானது அவளுடைய நடையே அப்படி லீலையாக இருக்குது. லீலாகத, கதின நடை, லீலாகத ஆசிரித காஞ்சிகாம், அவளுடைய நடை அப்படி லீலையாக இருக்கக்கூடியவள். லீலாகதான சென்றவள்னு கூட அர்த்தம் இருக்கு இல்லையா, கதான சென்றான்னு ஒரு அர்த்தம். ஸோ கதாங்கிறது நவுன் ஃபார்மில் வரும்போது நடைன்னு வரும், கதான்னு சொல்லும்போது இதில் வர்பில் வரும்போது அடைந்த. ஸோ லீலையாக காஞ்சிபுரத்தை அடைந்தவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இல்லை, அந்த லீலையாக நடக்கக்கூடியவள் எங்கே? காஞ்சிபுரத்தில் இருந்து கொண்டு ஆசிரித்து கொண்டு இருக்கக்கூடியவள். ஸோ ஸ்ரீ காமகோட்டி உபாஸ்மகேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? காமகோடி, காமத்தினுடைய கோட்டியாக இருக்கக்கூடியவள் காமகோட்டி. காமம்னா நம்மளுடைய காமங்கள், நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் அவள்கிட்ட போன உடனே அதை பெற்று விடுகிறோம். ஒன்று இல்லாட்டினா நம்முடைய விருப்பங்கள்னு தகாத விருப்பங்கள், இந்த காமமாக இருக்கக்கூடிய அந்த விருப்பங்கள் எல்லாம் அவள்கிட்ட போய் உள்ளே போய் லயமாயிடுறது. ஸோ காமத்துடைய எல்லையாக போய்விடுகிறது. அதுக்கப்புறம் நமக்கு ஆசை வராது. நம்மளுடைய வேண்டாத ஆசைகள் எல்லாம் அவகிட்ட போன உடனே அங்கே போய் லயமாயிடும், நமக்கு மீண்டும் அந்த ஆசைகள் எழாது. ஸோ இன்னொரு காமகோட்டின்னு சொன்னால் நம்மளுடைய விருப்பங்களுக்கு எல்லையாக இருக்கக்கூடியவள்னா நம்மளுடைய விருப்பங்களை அழிப்பவள். அப்படி ரெண்டு ஆப்போசிட் அர்த்தம் அந்த காமகோட்டியில் வந்துடும். ஸோ உபாஸ்மகேன நாங்கள் அவளை தியானிக்கிறோம், உபாசனை பண்ணுறதுன்னா தியானிக்கிறோம் அப்படின்னு அங்கே அர்த்தம் வருது. ஸோ லீலாகத ஆசிரித காஞ்சிகாங்கிறது அவுட் சைடில் இருக்க, அதே நம்ம வாசிக்கலாம். கரதிருத லசத் ஷூலாம், ஷூலாயுதத்தை வச்சுருக்கான். சிவனை மாதிரியே தேவியும் திரிசூலி அப்படின்னே பேர் இருக்குல்லையே அவளுக்கு. ஸோ திரிசூலத்தை கையில் ஏந்தியவளாக, திருத்தானா தரித்து கொண்ட கையை சூலத்தை உடையவள். கால அரி, யார்? காலன் யமன்.
யமனுடைய எதிரி, அரின எதிரி, யமனுடைய எதிரி யாரு? சிவன். ஸோ காலாரின சிவன் அர்த்தம். சித்தகராம் பராம், அவருடைய சித்தத்தை அப்படியே அபகரிச்சு விடுறாளாம் தேவி. சிவனுடைய சித்தத்தை தன்வசமாக இழுத்து கொண்டு விடுறாள். அப்படிப்பட்ட பராம், பராம்னா பராசக்தியை மனசிஜ தனுஷாலாம். மனசிஜா, அங்கே ஒரு நடுவில் ஒரு தா இருந்தால் அதை வெட்டிடுங்க, அது கிடையாது. மனசிஜ தனுஷாலாம். மனசிஜான்னு சொன்னால் மனதில் பிறந்த, ஜன பிறக்கிறது, மனதில் பிறந்த, விஷ்ணுடைய மனதில் பிறந்த அந்த மன்மதன், மன்மதனுடைய தனுஷாலாம். தனுஷாலேன்னு இது வில்லெல்லாம் வைக்கக்கூடிய இடம் தான் தனுஷாலேன்னு பேர். வில்லெல்லாம் வச்சிருக்கக்கூடிய இடம். ஆனால் வில்லோடு இருப்பிடமாகவும் கொள்ளலாம் அதை. தனுஷாலேன்னு ஒரு தனுஷில் இருக்கக்கூடிய அம்புகளையும் குறிக்கும் தனுஷாலாம்னு. ஸோ சிங்காரம ரசம் என்னது? 5 பூ அம்புகள் இல்லையா? 5 பூ அம்புகளை விட்டு தான் அந்த மன்மதன் எல்லார் மேலே விட்டு தான் அந்த காமத்தை எழுப்புறான், ஒருத்தர் கொண்டு சிங்காரத்தை வெளிப்படுத்துகிறான். ஸோ அப்படிப்பட்ட மனசிஜன் என்று சொல்லக்கூடிய மன்மதனுடைய சிங்காரத்தை வெளிப்படுத்துபவள், சிங்காரத்துடைய கூடமாக தனுஷாலாம், அந்த வில்லுடைய கரும்பு வில்லுடைய இருப்பிடமாக அம்புகளை உடையவள். அந்த அம்புகளை அந்த மனசிஜனுக்கு கொடுத்தவளும் கூட அவள். ஏல அலகாம்னா ஏலவார் குழலின்னு சொல்கிறோம்ல, ஏலன்னா ஏலக்காய் தான். ஏலவார் குழலி, ஏலக்காய் வாசனை அடிக்குமா தேவியோட கூந்தல். ஸோ அதனால் அவளுக்கு ஏலவார் குழலினே பேர். ஸோ ஏல அலகாம், அலகைகள், அப்படிப்பட்ட முன்முடிகள் எல்லாம் உள்ளவள். சம் உபாஸ்மகே, நாங்கள் அவளை தியானிக்கிறோம்னு சொல்கிறார். இங்கே பிராக்கெட்டில் உள்ளது பார்த்தோம்னா மனசிஜ கிருபாலீலாம். மனசிஜங்கிறக்கூடிய சிங்காரம், அவனுக்கு சிங்காரத்தோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் மன்மதன். ஸோ அவனுடைய கிருபா, அந்த சிங்காரத்தை கிருபை, அவள் சிங்காரத்தை கொடுக்குறான். ஸோ கிருபையாக, அது விளையாட்டு, அவளுக்கு எல்லாமே விளையாட்டு தான். அவளுடைய கிருபை கூட மனசிஜனுக்கு அந்த சிங்காரத்தை அவள் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கான். அவன் மூலமாக மற்றவர்களுக்கெல்லாம் சிங்கார ரசம் கிடைக்கட்டும்னு அவள் அருளியிருக்கான். அந்த கிருபை, அந்த கிருபையோடு விளையாட்டை உடையவள். லோல அலகாம்னு எப்பொழுதுமே அசைகின்ற குழல். ஏல அலக்காம் பதிலாக லோல அலக்காம் போட்டிருக்கு. லோலம்னா என்னது? அங்கும் இங்கும் அசைகின்ற கூந்தலை உடையவள். அழிக்க ஈக்ஷனா, ஈக்ஷனா, அழிக்கன்னு சொன்னால் தேன் வண்டுகள், சிறு சிறு வண்டுகளுக்கு அழிக்கான்னு பேர். பிரமரம்னு வண்டு, அழிக்கான குட்டி தேன் வண்டுக்கு அழிக்கான்னு பேர். ஸோ அழிக்க ஈக்ஷனா அப்படின்னா தேன் வண்டை போன்ற அந்த அழகான கருவிழியுடைய பார்வையை உடையவள் அப்படிங்கிற அர்த்தம் சொல்கிறது. ஸோ லக்ஷ்மி, நீங்கள் வெளியில் ப்ராக்கெட்டில் இல்லாததை வாசிங்க. சரி. அப்புறமா அவங்க மேடம் வாசிக்க நான் ட்ரை பண்றேன். शिथिलित तमोलीलां नील अरविन्द विलोचनां दहन विलसत्वालां लीलागत आश्रित काञ्चिकां करधृतलसत्शूलां काल अरिचित्तहरां परां मनसि जदनुशालां येल अलकां समुपास्महे. वेरी गुड. लक्ष्मी. शिथिलित तमोलीलां नील अरविन्द विलोचनां दहन विलसत्वालां लीलागत आश्रित काञ्चिकां करधृतलसत्शूलां कालादिचित्तहरां परां मनसि जदनुशालां येन अलकां समुपास्महे. ओके. कलालीलाशाला कविकुलवचकैरववनी शरज्योत्स्नाधारा शशधर शिशुश्लाघ्यमुकुटी उदीतेन कम्पा पुलिनतटसौहार्दतरणा कदा चक्षुर्मार्गं कनकगिरिदानुष्कमहिषी. கலா லீலா ஷாலா, ஷாலான சாலை, அது தனுஷாலான தனுகள்லாம் வைக்கிற இடம். கிரீடாஷாலான்னு சொன்னால் விளையாடும் இடம், அரங்கம், அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ கலா லீலா ஷாலானா 64 கலைகள் யார் தோற்றுவித்தா? சௌந்தரலகரை கூட நம்ம பார்க்குறோம். சௌந்தரலகரில் கூட இவள் தான் சிவன்கிட்ட சொல்லி சிவன் மூலமாக அதை உண்டாக்குறா.
அதுக்கப்புறம் எப்பாடி நீ சொன்ன 64 கலைகளை உண்டாக்கிட்டேன்னு ஐயா ரொம்ப டயர்டாக உட்காந்துடுறாரா? இல்லை இல்லை, இந்த 64 கலைகளுக்கும் எல்லாம் சேர்ந்த ஒரே கலையாக ஸ்ரீவித்யா என்ற கலையை நீங்கள் படைக்கணும்னு தேவி ஆர்டர் பண்ணி அந்த ஸ்ரீவித்யா கலையையும் படைத்தார் அப்படின்னு சௌந்தரலகரில் பார்க்குறோம் நம்ம. இங்கே கலா லீலா ஷாலா. ஸோ எல்லா கலைகளுடைய இருப்பிடம் தேவி. கவிகுல வச்ச கைரவவனி சரத் ஜோஸ்னா. அதாவது கைரவன் சொன்னாலே இந்த இது அரளின்னு சொல்லுவோம். இங்கே கைரவம் சொல்லும்போது இந்த குமுத மலர்கள் எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா கைரவ வனம்னு சொன்னான்னா குமுத மலர்களால் நிறைந்த வனம். ஸோ கைரவவனி சரத் ஜோஸ்னா, அது எப்போ நல்லா மலரும் அந்த குமுத மலர்கள், இதெல்லாம் ஆம்பல்னு சொல்லலாம். ஸோ கைரவங்கிறது ஆம்பல் மலர், எல்லாமே இந்த நைட்டில் மலரக்கூடிய மலர்களை குறிக்கிறது. ஸோ இங்கே கவிகள் சொல்லக்கூடிய அந்த சிங்கார வார்த்தைகளாகப்பட்ட ஒரு ஆம்பல் மலர்களோட வனத்தில் சரத் ஜோஸ்னா தாரா, அந்த மலர்கள் சந்திர கிரணங்களை பார்த்த உடனே அப்படியே நல்ல மலரும். அதை மாதிரி கவிகளுடைய அந்த கவிதைகளில் இவள் நிலவோடு கிரணங்களாக சிசிரமாக குளிர்விக்கக்கூடிய அப்படிப்பட்ட வார்த்தை பெருக்க அவள் கொடுக்குறான். எப்படி இந்த சந்திரனாகப்பட்டவன் அந்த வனத்தில் இருக்கக்கூடிய மலர்களுக்கு அப்படி தன்னுடைய தாரைகளால் தன்னுடைய கிரணங்களால் அப்படி மலர்ச்சியை கொடுக்குறானோ, அது மாதிரி தேவி கவிதைகளுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறாள். சசிதர சிசு ஸ்லாக்ய முகுட்டி, முகுடம். தேவியோட தலையில் இருக்கக்கூடிய முகுடத்தில் என்ன இருக்குது? சசதரன்னு சசன முயலை வைத்திருக்கக்கூடிய சந்திரன் இல்லையா? சசதரன்னு பேர் அவனுக்கு. அவனு கலங்கம், அந்த கருப்பாக இருக்கு இல்லையா நிலவில், அதை சில பேர் மானா சொல்லுவா, சில பேர் இது முயலா சொல்லுவா. மானா சொல்லும்போது சசாங்கன்னு பேர் ஆகிடும் அவனுக்கு. சாரி, சசாங்கன்னாலும் சசிதரனாலும் ஒரே அர்த்தம் தான். ஸோ மானை களங்கமாக தன்னில் வைத்தவன்கிறது மிருகாங்கக அப்படின்னு பேருண்டு. ஸோ சசதர சிசு, அதாவது பிறை சந்திரன். ஸோ சந்திரனுடைய பிறை வடிவம், அதாவது சிசு குழந்தை. ஸோ அந்த பிறை சந்திரனால் சாக்கியமான புகழப்பெற்ற அந்த முகுடத்தை உடையவள். கம்பா புலின தட சௌஹார்த தரளா, சுகிருத்து தன்மை. சுகிருத்துன்னு யாரை சொல்லுவோம்? நம்ம கிட்டேருந்து பதில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்காம நம்மளுக்கு நன்மையை நினைக்கிறானே, அவன் தான் நம்மளுக்கு சுகிருத்து. ஸோ அந்த அதாவது நல்ல ஹிருதயத்தோடு கூடியவன் நம்மகிட்டருந்து பதிலை எதிர்பார்க்க மாட்டான், பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்க மாட்டான். அப்படிப்பட்ட எதிர்பாராத ஒரு கனிவு சௌஹார்த தரளம்னு அலையா கிருப்பை அலை, அப்படி கனிவு அலையாக வருது. எங்கே இருக்கா அவள்? கம்பா புலின தட. புலினம்னா மணல் குன்றுகள்னு அர்த்தம். ஸோ கம்பா புலினம் சொன்னால் கம்பை நதிக்கரையில் உள்ள மணற்பாங்குகள், அப்படிப்பட்ட அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியவள். ஸோ கனிவான அலையோடு கூடியவள். ஸோ புனிதே நக கதா, எங்களை அவள் எப்பொழுது புனிதப்படுத்துவாள்னு கேட்குறாள். புனிதன புனிதப்படுத்துறது, நம்முடைய பாவங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய தன்மை. அவள் எப்பொழுது கதா, அதே மாதிரி கதா சற்றுர் மார்க்கம், என்னுடைய கண் பார்வையில் அவள் எப்பொழுது வருவாள். சற்றுர் மார்க்கம்னது என்னுடைய பார்வை எங்கே போகிறதோ அந்த வழியில் அந்த தேவி நிற்கணும். ஸோ அவள் எப்பொழுது என்ன பார்வையில் என்னை அவள் புனிதப்படுத்துவாள். யார்? கனககிரி தானுஷ்க மகிஷி. கனககிரின்னு என்னது? பொன்மலை. பொன்மலைங்கிறது என்னது? மேருமலை இல்லையா? மேருமலை ஃபுல்லாக கோல்டால் ஆன மலை. ஸோ அது 3 லோகத்துலேயும் பரவி இருக்கு. புவகா சுவகா, அப்படி 3 லோகத்துலேயும் வளர்ந்துருக்கக்கூடிய மலை. ஆனால் ஃபுல் ஆஃப் கோல்டு நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாது. எல்லாம் பூமியில் இருக்க எங்கே இருக்குதுன்னு தேடினோம்னா அது ஏதோ இஸ்ரேல் அந்த பக்கமாக போகிறதுன்றா. அது வெளியில் பார்த்தா நம்மளுக்கு வேற பாறையாக தான் தெரியும், ஆனால் அது கோல்டு மலையாது. ஸோ கனககிரி மேருமலையை தனுஷாக உடையவன். தானுஷ்கன்னு தனுஷாக உடையவன். முப்புறம் எரிக்கும் போது சிவன் மேருமலையை தான் தன்னுடைய வில்லாக எடுத்துக்கொண்டான் இல்லையா? ஸோ அந்த சிவன் அர்த்தம். கனககிரி தானுஷ்கான்னு சொன்னால் சிவன் அர்த்தம். மேருமலையை தனுஷாக உடைய சிவனுடைய மகிஷி, பட்ட மகிஷியான காமாட்சி எப்பொழுது என்னை பார்வையில் புனிதப்படுத்துவாள்னு கேட்குறேன். ಕಂಪಾ ಹುಲಿನ ತೊಡ ಸೌಹಾರ್ದ ತರಲ
नमस्तान्नम्रेभ्यः स्तनगरिमगर्वेण गुरुणा ददानेभ्यश्चूडाभरणम् अमृतयस्यन्ति शिशिरम् सदा वास्तव्येभ्यः सविधभुवि कम्पाख्यसरितो यशो व्यापारेभ्यः सुकृत विभवेभ्यो रतिपतेः अमृतस्यन्ति शिशिरम् सेकंड लाइन अमृतस्यन्ति शिशिरम् ஓகே சரி. ஸோ நமஸ்தாத்துங்கிறது நமஸ்காரம் இருக்கட்டும்னு அது கடைசியில் வரணும். இப்படிப்பட்ட தேவிக்கு நமஸ்காரங்கள் இருக்கட்டும், நமஸ்தாத் அப்படிங்கிறது லாஸ்ட்டில் வரணும். நம்ரேபியக அதாவது ஸ்தன கலச பாரேண குருணா, குருனா நம்ம நார்மலாக சொல்கிற குருங்கிறதுக்கும் குரு தான். இன்னொன்று குருன்னா ரொம்ப கரியஸுங்கிற அர்த்தம், பாரமாக, கரியஸ் மிகச்சிறந்த, அல்லது குருங்கிறது வெயிட்டாக, பாரமாக. ஸோ ஸ்தன கலச குருணாபாரேன, தேவியோட ஸ்தன கலசங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் மார்பகங்கள் வந்து குருணாபாரேன நல்ல வெயிட்டான பாரத்தோடு கூடிய இருக்கக்கூடியவள். அதனால நம்ரேபியக வணங்கி இருக்கு, இந்த வெயிட்டு தாங்கலை, அதனால வணங்கிய மார்பகங்களை உடையவள். சூடாபரண அமிர்தஸ்யந்தி சிசிரம், அதாவது சூடா ஆபரணம் தலையில், சூடானாலே தலைமுடி. ஸோ தலையில் இருக்கக்கூடிய ஆபரணம் அது என்னது? சந்திரன். தலையில் தேவையோடு இருக்கக்கூடிய ஆபரணம் என்னது? சந்திரன். ஸோ அந்த சந்திரனால் அமிர்தஸ்யந்தி சிசிரம், அமிர்தத்தை கொட்டார் இல்லையா? அமிர்தமயமான கிரணங்கள், சந்திரனோட கிரணங்கள். சிசிரம் குளிர்ச்சியான கிரணங்கள். ஸோ அப்படி தலையில் சந்திரனை சூடி குளிர்விக்கக்கூடியவள். ததானேபியக, ததான தரிக்கிறது. ஸோ தலையில் சூடாபரணமாக சந்திரனை குளிர்விக்கக்கூடிய சந்திரனை தரித்தவளாக இருக்கிறாள் தேவி. சதா சவிதபுவி கம்பாக்கிய சரிதக, கம்பாக்கிய சரிதகன்னு கம்பை என்று சொல்லக்கூடிய சரித்தின ரிவர், சரித்தின நீர்நிலைன்னு ஜென்ரலாக அர்த்தம், இந்த இடத்துல ரிவர். ஸோ கம்பாக்கிய சரிதக, கம்பை என்று சொல்லக்கூடிய நதிக்கரையில் சவிதபுவி, சவிதன்னா நியர், அருகில். ஸோ அதில் இருக்கக்கூடிய புவி, பூமியில், காஞ்சிபுரத்தில்னு அர்த்தம். சதா வாஸ்தவியமாக அங்கேயே வசிக்கிறா தேவி, நிலை பெற்று நிற்கிறா, எங்கும் போக மாட்டான். ஸோ அவள் வந்து காஞ்சிபுரம், ஏன்னா உலகத்துக்கே நடுநாயகமாக இருக்கக்கூடிய இது ஊர் வந்து காஞ்சிபுரம். அதனால காஞ்சிபுரத்தை சதா வாஸ்தவியபியக, வாசனை வசிக்கக்கூடிய. ஸோ அப்படி வசிக்கக்கூடிய தேவி சுக்ருத்த, அதான் ரதிபதேகே சுக்ருத்த விபவேபியக. ரதிபதி யார்? மன்மதன், ரதியினுடைய கணவன். ரதியினுடைய கணவனான மன்மதனுக்கு அவனுடைய புண்ணியத்தால், சுக்ருத்தம்னா புண்ணியம். ஸோ புண்ணியத்தினுடைய வைபவமாக இருக்கக்கூடியவள். ஏன்னா அவனுக்கு தேவி வந்து தன்னுடைய வெளிப்பட்ட ஒரு காமத்தை வெளியில், சிங்காரத்தை வெளியில் காட்டியிருக்கா காமன் ரூபமாக. ஸோ அதனோட எப்பேற்பட்ட புண்ணியம், தேவியே தன்னுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த விருப்பங்களை, ஒரு சிங்காரத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மன்மதனை செலக்ட் பண்ணியிருக்கான்னா எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்கான். அப்படிப்பட்ட வைபவங்களை உடைய யசோ வியாபாரேபியக, புகழையே வியாபாரமாக கொண்டிருக்கா தேவின்னு அர்த்தம். என்ன வியாபாரம்? புகழே வியாபாரம்னு என்ன சொல்லிட்டோம்? எல்லாருக்கும் புகழை கொடுக்கக்கூடியவள். ஸோ புகழை எல்லோருக்கும் வாரி வாரி வழங்குற அதே வியாபாரமாக கொண்டிருக்காள் அவள். அப்படிப்பட்ட தேவிக்கு நமஸ்தாத் அந்த முதல்ல ஆரம்பிக்கிறது. தேவிக்கு நமஸ்காரங்கள் இருக்கட்டும்.